இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கற ஆள் இல்ல. செமினாருக்கு போகலன்னா இவ்வளவு லாஸ் ஆகும்னு சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டதால நான் உங்க ஒய்ஃபுக்கு ஆபரேஷன் பண்ண சம்மதிக்கிறேன். என் யூஎஸ் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இப்போ இந்த ஹெல்ப்பை மறக்க மாட்டேன் சார். சரி வாங்க நாம போலாம். துப்பாக்கியால சுட்டதால பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி புல்லட்டை ரிமூவ் பண்ணி ஆகணும். இன்னும் 4 மணி நேரத்துல ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இல்லனா ப்ராப்ளம் தான். டாக்டர், உடனே ஆபரேஷன் பண்ணி எப்படியாவது என் பொண்ணு உயிரை காப்பாத்துக்க டாக்டர். ஆபரேஷன் பண்ணணும்னா அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது, அதை முதல்ல அரேஞ்ச் பண்ணணும். டாக்டர், இங்க பிளட் பேங்க் இல்லையா? அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்றீங்க? இல்லங்க, உங்க பொண்ணோட பிளட் குரூப் பாம்பே OH ரொம்ப ரேர் பிளட் குரூப். அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. நானும் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமா விசாரிக்க சொல்லியிருக்கேன். நீங்களும் உங்க சைடுல இருந்து ட்ரை பண்ணுங்க. பிளட் கிடைச்சாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். எங்க ஃபேமிலில யாருக்குமே அந்த பிளட் குரூப் இல்ல. இருந்தா நாங்களே கொடுத்துருவோம். நாங்க ட்ரை பண்ணி பார்க்கறோம் டாக்டர். எவ்வளவு சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. இல்லனா நிலைமை இன்னும் கிரிட்டிக்கல் ஆயிடும். சரிங்க டாக்டர். சகல, என்னப்பா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? அந்த ரேர் பிளட் குரூப் இருக்கிறவங்கள நாம எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மாப்ள, எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பாக்குறேன். என் டாக்டர் ஃப்ரெண்டு கிட்டயும் கேட்டு பாக்குறேன். சந்திரா, என் போனை கொடு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சு பாக்குறேன். என் காலேஜ் ஃப்ரெண்ட் மூலமா யாருக்காவது இந்த பிளட் குரூப் இருக்கான்னு விசாரிச்சு பாக்குறேன். நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அந்த பிளட் குரூப் கிடைக்க போறதே இல்ல. மாயா கிட்ட இருந்து தப்பிச்ச ரேவதி ஹாஸ்பிட்டல்ல உயிரை விட போறா. இதுதான் நடக்க போகுது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தேன்ப்பா, யாருக்கும் இல்லையாப்பா. அக்கா, அப்பா நானும் சொல்லி வச்சிருக்கேன்ப்பா, பார்க்கலாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. சரிடி மாமா, நானும் விசாரிச்சு பார்த்தேன் மாமா. எனக்கு தெரிஞ்ச யாருக்கும் அந்த பிளட் குரூப் இல்லையா? விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒருத்தரும் நம்பிக்கையா சொல்ல மாட்டேங்கிறீங்க? டாக்டர் வேற 4 மணி நேரத்துல ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்ன பண்றது? ரசரசா, அம்மா, யாருமா இவங்க? சாமியார் மாதிரி இருக்காங்க. இவங்க பெரிய முருக பக்தையா. இவங்கள நான் கோயில்ல பார்த்தேன். கோயிலுக்கு வந்தவங்க எல்லாம் இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி விபூதி வாங்கிட்டு போனாங்க. நம்ம ரேவதி உசுருக்கு போராடிட்டு இருக்கால, இவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணா அவளை காப்பாத்திர முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சியா. அதனாலதான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். அப்படியாம்மா? அம்மா, நீங்க போய் என் பொண்ணுக்கு உங்க கையால விபூதி வச்சு விடுங்க. உங்க ஆசையாலையும் முருகன் அருளாலையும் என் பொண்ணு நல்லபடியா உயிர் பிழைச்சு வரணும். மாமா, ஐசியூக்குள்ள கண்டவங்க எல்லாம் போக கூடாது. இவங்க போய் தான் விபூதி வச்சு விடணுமா? அத நாமளே கொண்டு போய் வச்சு விட முடியாதா? இவங்கள விபூதியை கொடுத்துட்டு போக சொல்லுங்க, நாமளே வச்சு விடலாம். சந்திரா, கொஞ்சம் வாயை மூடு. அவங்க பெரிய முருக பக்தேன்னு அம்மா சொல்றாங்க. அவங்கள போய் உள்ள போவேன்னு நீ சொல்ற? அவங்க விபூதி வைக்கிறது நீ விபூதி வைக்கிறது ஒண்ணாகுமா? கொஞ்சம் பேசாம இரு. சந்திரா, விடு, பிரச்சனை பண்ணாத. வாங்கம்மா, வாங்க. ஹலோ ரோஹிணி, நான் மாலா பேசுறேன். சொல்லு மாலா. நீ உன் சிஸ்டருக்காக பாம்பே OH பிளட் தேவைப்படுதுன்னு சொன்னல? ஆமா. அந்த பிளட் குரூப் என் ஃப்ரெண்டு மாறின்றவளுக்கு இருக்கு. அதை சொல்லதான் ஃபோன் பண்ணேன். ஐயோ, ரொம்ப சந்தோஷம்டி. அவங்க கிட்ட என் தங்கச்சி பத்தி சொன்னியா? அவளுக்கு ஃபோன் போட்டேன், போல. கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா ஃபோன் போட்டு பாக்குறேன். இல்ல, நீ அவங்க நம்பர் எனக்கு அனுப்பி வை, நானே அவங்க கிட்ட பேசுறேன். ஆமா,
அவங்க பிளட் தர ஒத்துப்பாங்கல்ல? அவளுக்கு தெய்வ பக்தி அதிகம். கோயில்ல தான் அதிக நேரம் இருப்பா. அடுத்தவங்க கஷ்டத்தை தான் கஷ்டம் மாதிரி பார்க்க கூடியவ. அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத. கண்டிப்பா உன் தங்கச்சிக்கு பிளட் கொடுப்பா. நான் இப்பவே ஃபோன் நம்பர் அனுப்புறேன், நீ பேசு. சரிடி, ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ. ஹலோ மேடம், நீங்க மாறி தானே? ஆமா, நீங்க யார் பேசுறது? என் பேர் ராஜா. என்னோட ஒய்ஃப்க்கு உண்டடிப்பட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கு. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு உங்களோட பிளட் குரூப் தாங்க. உங்களால் பிளட் டொனேட் பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன். உங்கள் ஃப்ரெண்டு மாலா இருக்காங்களே, அவங்க தாங்க ரெஃபர் பண்ணாங்க. மாலாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க என் சிஸ்டர் இன் லாவோட ஃப்ரெண்டு தாங்க. அவங்க மூலமாக தான் உங்கள் ஃபோன் நம்பர் கிடைச்சது. இது வேற ரொம்ப ரேர் பிளட் குரூப் பண்ணுறதால டோனர்ஸ் யாரும் கிடைக்கல. நாங்களும் எல்லா வழியிலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நீங்கள் வந்து பிளட் கொடுத்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். ப்ளீஸுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். கண்டிப்பா உங்க மனைவிக்கு நான் பிளட் கொடுக்கறேன் சார். ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச பிறகும் எப்படி சார் காப்பாத்தாம இருக்க முடியும்? ஏன் பிளட்டால ஒருத்தங்க உயிர் பொழைக்கிறாங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் தானே. என் ஃப்ரெண்டுக்கு வேற தெரிஞ்சவங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா பிளட் கொடுக்கறேன் சார். ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். இல்லைங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ரொம்ப நன்றிங்க, நான் உடனே அங்கே வரேன். சரி வாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வாங்க போலாம். ஐயா, உங்க பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. கடவுள் இருக்காரு, உங்க பொண்ண கைவிட மாட்டாரு. அம்மா, அந்த முருகனே நேர்ல வந்து சொன்ன மாதிரி இருக்கு. அப்படியே நடக்கட்டுமா? உங்க ஆசி பலிக்கட்டும். வாங்கம்மா போலாம். நான் இவங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன். சரிம்மா.